2 பேர் பேசுவாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவங்க பேசுறது என்னன்றத கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ நம்ம பேச்சில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்ல. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒன்று கூடி அவருடைய நாமத்தின் நிமித்தமாக கூடும்போது அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று சொன்ன வசனம் எவ்வளவு உண்மையானது பாரு. பிரியமானவர்களே, மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். 2 பேர் பேசுவாங்க. ஆனா அவங்க கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவங்க பேசுறது என்னன்றத கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ நம்ம பேச்சில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்ல. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒன்று கூடி அவருடைய நாமத்தின் நிமித்தமாக கூடும்போது அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று சொன்ன வசனம் எவ்வளவு உண்மையானது பாருங்க. ஆண்டவர் இயேசு என்கின்ற நாமத்தின் நிமித்தமாக நம்ம கூடி பேசும்பொழுது காசிப் பண்ணுறது, ஒருவரை ஒருவர் பற்றி புறங்கூறுவது, இல்லை மற்ற குறைகளை சொல்வது, இதெல்லாம் விட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விசுவாச வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் பேசும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பாராம். நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்ப்பார். ஒரு முறை 2 வாலிபர்கள் இப்படியாக பேசி கொண்டிருந்தார்கள். 2 பேர் பேசுறாங்க, இன்னொரு வாலிபர் அதை கேட்டு கொண்டிருக்கிறார். அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் உயர்த்துவார், அவர் அவர்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவார். இப்படியெல்லாம் அவங்க பேசும் பொழுது இந்த வாலிபர் அதை கேட்டு உற்சாகம் அடைந்து விடுகிறார். உற்சாகம் அடைந்து ஜெபிக்கின்றார். ஜெபித்து அவர் ஊழியங்களை ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு கையில் அமெரிக்கா தேசத்தையும் இன்னொரு கையில் ஐரோப்பா கண்டத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் செய்த வல்லமையான கிரியையை அசத்திய ஒரு எழுப்புதலை அந்த வாலிபன் மூலமாக ஆண்டவர் உருவாக்கினார். அந்த வாலிபனின் பெயர் D.L. மூடி. அப்போ அவரை வச்சு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செய்கிறார். கர்த்தர் கவனித்து கேட்பாராம் நாம் என்ன பேசுகிறோம் என்று. அதை அடுத்த பாகத்தில் அந்த வசனத்தில் பார்க்கும்போது அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார். நான் பேசுறத ஆண்டவர் கவனித்து கேட்டு ஞாபக புஸ்தகத்திலே எழுதி கொண்டு அதன் காலத்திலே அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்றார். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்க. ஆகவே இன்றிலிருந்து நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுவோம். காசிப் பண்ண தேவையில்லை, மற்றவங்களை பற்றி குறை கூற தேவையே இல்லை. பிரியமானவர்களே, இப்படி ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்றனை நீர் கவனித்து கேட்கின்றபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கவனித்து கேட்க நாங்கள் தகுதியற்றவர்கள். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்போதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.